நம்ம பார்க்குற இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. இன்ஜினியர் வந்து கோயம்புத்தூர் சிவானந்த காலனியில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்த வீடு. ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்கிறதுனால வீட்டையும் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனர் ஸ்டே பண்ணுறதுக்காக ஸ்பேசியஸான ஒரு 3 BHK பிளான் பண்ணி ஹெட்ரூமோட ஸ்டார் கேஸை அவுட்டர்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டல் விடுறதுக்காக ஒரு 2 BHK பில்ட் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி வைசாக் ஸ்டீல், பேரிவேர் அண்ட் செரப் ஃபிட்டிங்ஸ், ஏசியன் பெயிண்டிங்ஸ், RR கேபிள்ஸ் அண்ட் சுவிச்சஸ், டால்மியா சிமெண்ட், ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் இந்த மாதிரி பிராண்டட் மெட்டீரியல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி வீட்டை நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. வீடு கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக வந்திருக்கு. கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2176 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 32 அடி அகலமாகவும் 68 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2750 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு ஜாலி ஒர்க், எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் கொடுத்து ஒரு மினிமலிஸ்ட் டிசைனில் எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் 2 கேட்ஸை மைல்டு ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 20x16. தரைக்கு பார்த்தீங்கன்னா 2x2 சைஸில் 12 mm திக்னஸில் ஃபுல் பாடி ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ் வச்சுருக்காங்க. டைல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees பர் ஸ்கொயர் ஃபீட். மேலேயும் ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பார்க்கிங் வேணும்னு பெரிய போர்ட்டிகோ விட்டுருக்காங்க. கீழே மேலேன்னு 2 கிச்சனுக்கு குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிரானைட் ஃபினிஷில் சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா. வீட்டோட மெயின் டோரை பார்த்தீங்கன்னா 7x5 அடி சைஸில் நல்ல குவாலிட்டியான டீக்குள்ளே செஞ்சுருக்காங்க. வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போதே மரங்களை வாங்கி 6 மாதமாக காய வச்சு சீசனிங் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க டோரை செஞ்சுருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு மட்டும் 70,000 rupees ஆயிருக்கு. கதவு, நிலவு, பாலிசிங், கார்விங் டிசைன்ஸ், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து 70,000 rupees உங்களுக்கு ஆயிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x22. சவுத் வாலில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் மெகா சைஸில் பெரிய டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கிளைண்ட்டோட ஹாபி வந்து ரீடிங் புக்ஸ். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லைப்ரரி மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரேக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக கிளாஸ் டோர்ஸோட ஒரு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். நல்ல ஹெவியான டீக்குட்டில் விநாயகர் டிசைன்ஸோட டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக பேஸ் கேபினட்ஸும் சைடில் பெரிய டால் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக பெட்ரூம்ஸ்க்கு என்ட்ராரோ அந்த பேசேஜோட ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ், அங்கே மிரர், கீழே பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 16x10. வழக்கமாக எல்லாரும் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு தான் விடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் 11 அடிக்கு விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம். FRP டோர் மாட்டியிருக்காங்க. நிலவோட சேர்த்து இந்த டோரோட ப்ரைஸ் 5,000 rupees. பாத்ரூம் சைஸ் 10x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ்
10:30க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக பிவிசியில் மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4க்கு 10. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை பேரிவேர் அண்டு செரா பிராண்டில் மாட்டியிருக்காங்க. இது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங். வைசாக் பிராண்ட் டிஎம்டி ராட்ஸையே காங்கிரீட்டுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை முழுவதும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒயர் கட் பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. ஒரு செங்கலோட விலை வந்து 12 ரூபா. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ்க்கு என்ட்ரு ஆகிறோம். இதோட டோட்டல் சைஸ் 10க்கு 17. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே கிரே அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பிவிசியில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் கார்னரில் 2க்கு 1.5 அடி சைஸில் குவார்ட்ஸ் சிங்க் மாட்டியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 10க்கு 10. எலக்ட்ரிக்கலுக்காக ஆர்ஆர் பிராண்ட் கேபிள்ஸ் அண்டு ஆர்ஆர் பிராண்ட் சுவிட்சஸே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளம்பிங்காக ஃபினோலக்ஸ் பிராண்ட் பைப்ஸையே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் 12,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. செங்கலையோ கருங்கலையோ யூஸ் பண்ணாமல் 5 இன்ச் திக் காங்கிரீட்லேயே ஃபுல் சம்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே ஸ்டோரேஜுக்காக கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் அவுட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மழை வந்தால் நினையாதபடி மேலே ஹெட்ரூமும் பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 420 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய செட்டு போட்டிருக்காங்க. ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் கூலிங் சீட்டுக்கு பதிலாக அதே ஓடு டிசைனில் யூபிவிசி ரூஃபிங் சீட் போட்டிருக்காங்க. இதனால் என்னென்ன அட்வான்டேஜ்னா ஹீட் வந்து உள்ளே கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் மழை வரும்போது அந்த சவுண்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். இந்த 420 ஸ்கொயர் ஃபீட் செட்டு போடுறதுக்கு இவங்களுக்கு ஆன மொத்த செலவு வந்து 1,40,000 ரூபாய். தரைக்கு முழுவதும் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனர் ஸ்டே பண்ணுறதுக்காக 3 BHK ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸை வெளியே கொடுத்து மேலே ஒரு 2 BHK ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் டீக்குட் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. சவுத் ஈஸ்டில் கிச்சன் வித் டைனிங் சைஸ் 16க்கு 10. பிவிசியில் மாடுலர் கிச்சன் அமைச்சிருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5க்கு 10. சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்டு செரா பிராண்டில் மாட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் செகண்ட் பெட்ரூம் சைஸ் 10:30க்கு 11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4க்கு 10. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸ்களாக பார்த்தீங்கன்னா 2 கோட் பட்டி வச்சு ஒரு கோட் ப்ரைமர் அடித்து 2 கோட் எமல்சன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸையே யூஸ் பண்ணியிருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட், ஃபஸ்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட். ரெண்டையும் சேர்த்து டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 2750 ஸ்கொயர் ஃபீட். இன்டீரியர்ஸை சேர்த்தாம ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2200 ரேட்டில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, கோயம்புத்தூர் சிவானந்த காலனியில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் நீங்களும் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஜினியர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.